வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றது நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள், ஏன்னா அது ஒரு விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரெடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குருதான் ராசிநாதன், குருதான் லக்னநாதன் அப்படின்னு எடுத்துங்க. தனுசு ராசிக்கு அதிபதியே குருதான். இந்த குரு தனுசுல இருந்து இப்போ வந்து கரெக்டா 7th ஹவுஸ்ல இருந்து அவரோட பார்வையை நேரம் பதிச்சு வச்சிருக்காரு. குரு பார்வையில தனுசு இருக்கு. ஒரு பார்வையில தனுசு இருக்க வரைக்கும் தனுசு யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன். சரி, இப்போ வந்து இந்த குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்க போகுது, 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆனா தனுசுக்கு ஒரு வித்தியாசமான விதி விலக்கு இருக்கு. தனுசுலயே வந்து சந்திரன் தான் தனுசு ராசி. அந்த சந்திரனுடைய வீடு தான் 8ஆம் இடம், அதுதான் வந்து கடக ராசி. அந்த இடத்துல குரு போய் உச்சம் அடைஞ்சாருன்னா டிஃபால்ட்டாவே சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை பண்ண மாதிரி ஆயிடும். தட் இஸ் கால் பரிவர்த்தனை யோகம். 8வது வீட்டுக்கு அதிபனும் லக்னாதிபதியோ இல்ல ராசிநாதனோ பரிவர்த்தனை பண்ணிட்டாருன்னா அது நெகட்டிவாவே எடுக்க முடியாது. பரிவர்த்தனை பண்ண ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் உண்டு. இப்போ உச்சம் அடைகிறார் குரு. உச்சம் அடைஞ்சா முழு சக்தியோட வந்துருவார். முழு சக்தி. குரு உச்சம் அடையதே பெரிய ஸ்ட்ரென்த் தான். குரு உச்சமா இருக்கிற சார்ட் நிறைய பார்த்துருக்கேன். அது பெரிய பலம் தான். அது பெரிய பலசாலிங்க தான் குரு உச்சம் அடைஞ்சு இருப்பாங்க. இப்போ குரு வந்து உச்சம் அடைகிற ஒரு ஸ்டேட்டஸ் வருது அக்டோபர் 19, 2025. இது தனுசுக்கு சாதகமா பாதகமா? சாதகம் தான், பாதகம் சொல்ல மாட்டேன், சாதகம் தான் இது. ஆனா இந்த சாதகத்துடைய கால அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கால அளவுனா எவ்வளவு நாள் இது சாதகம் அப்படிங்கிற ஒரு கால அளவு இருக்கு. இதை வந்து ரொம்ப நாள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பட் தனுசுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு. இதனால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அக்டோபர் 19 to நவம்பர் 11, 2025 குரு உச்சமடைஞ்சு ராசிக்கு 8ஆம் இடத்துல, ராசிநாதனும் அந்த குருவும் வந்து என்ன பண்றாங்க, ராசிநாதன் தான் குரு, சந்திரன் 8 பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க. இது சாதகமா பாதகம்னா சாதகம். இது அக்டோபர் 19 to நவம்பர் 11. சரி, இப்ப நவம்பர் 11க்கு அப்புறம் என்ன நடக்கும்? கடகத்துல குரு இருக்காரு. ஆனா அந்த கடகத்தை குரு அப்படியே வக்ரகதி அடைகிறார், ரெட்ரோகிரேட் ஆகிறார். ரெட்ரோகிரேட் ஆன பிறகு சாதகமா இருக்குமான்னு கேட்டா 50-50. ஏன் நான் சொல்றேன்னா, உச்சமடைஞ்சு வக்கரம் அடையறதுனால ஒரு கிரகம் தன்னுடைய முழுமையான சக்தியை இழக்குது. இது மைனஸ் சைட்ல எடுத்துக்கலாம். பட் எனினும் குரு ஒரு உச்ச வீட்டுல இருந்து வக்கரம் அடையறதுனால சுபகிரகமா இருக்கிறதுனால, அது சுபகிரகமா இருக்கிறதுனால அதோடைய தன்மை அது இழக்காது. இன்னொன்னு பரிவர்த்தனையோடு இருக்கு, ஒரு பரிவர்த்தனையோடும் இருக்கு. சிலது வந்து கெட்ட பரிவர்த்தனை எடுத்துக்கலாம், 8ஆம் இடம்ன்றது கெட்ட பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். பட் சந்திரனை எப்பவுமே அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஒரு விதிவிலக்கு இருக்கு சந்திரனுக்கு. சந்திரன் சூரியனுக்கு எப்பவுமே வந்து ஒரு விதிவிலக்கு. ஏன்னா ஆத்மகாரகன் பித்ருக்காரனா வரதுனால, அப்போ வந்து மாத்திருக்காரனா வரதுனால ஒரு விதிவிலக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வக்ர காலம், இந்த பரிவர்த்தனை காலம்லாம் குருவை நம்ம சாதகமா பிளஸ்லயே போட்டுருவோம். அதாவது மேக்சிமம் மைனஸ் எல்னு எடுத்துக்கலாம். பிளஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்கேன், மேக்சிமம் மைனஸ் எல்னு எடுத்துக்கலாம். இது எப்போ வரைக்கும்? 4th டிசம்பர் வரைக்கும். சரி, 4th டிசம்பருக்கு அப்புறம் என்ன நடக்குது? மறுபடியும் குரு அதே மாதிரி மிதுனத்துக்கே போயிடுவார். நீங்க நினைக்கலாம் மிதுனத்துக்கு தான் போறாரு, அப்ப அவர் பார்வை நேரா எங்க ராசியில தானே விழப்போகுது. வக்ரகதியோட விழும். சுபகிரகம் வக்ரகதியா 7ஆம் இடத்துல மறுபடியும் பார்வையை பதிக்கும் போது இது பாசிட்டிவா நெகட்டிவா? நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இதுவும் 50-50 தான் எடுத்துக்க முடியும். பார்வை பிளஸ், ஒரு பார்வை எப்படி இருந்தாலும் பிளஸ். வக்ரமாய் பார்க்கும் போது என்னன்னா கோபத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும், தூண்டி விடும், ஒரு அவசரமா ஒரு விஷயத்த பண்ண வைக்கும், ஒரு மாதிரி அமைதி இருக்காது. இது மைனஸ்ல வருது. பிளஸ் என்னன்னா அந்த ஆக்ஷன் வந்து இன்னும் ஸ்பீட் எடுக்கும். இப்ப ரொம்ப காமா காலையில நீங்க 5 மணிக்கு எந்திருக்கீங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையா உங்க காலை கடனை முடிச்சு நீங்க உங்க வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிட்டுட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு உங்க டேவை ஸ்டார்ட் பண்றீங்க. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அந்த டே எப்படி இருக்கும்? வெல் பிளான்டு, சூப்பர் டே. ஏன்னா எல்லாம் பக்கா ஆஸ் பர் பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
8 மணிக்கு உங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரேக் எடுக்கிறீங்க நடுவில், ஒரு 10 o'clock 11 o'clock, மறுபடியும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், மறுபடியும் உங்க ஒர்க் கண்டினியூ பண்றீங்க, மறுபடியும் உங்க ஒர்க் கண்டினியூ பண்ணி லஞ்ச் எடுக்கிறீங்க, மறுபடியும் ஒர்க் கண்டினியூ பண்றீங்க, ஈவினிங் ஆகுது, மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் எடுக்க, மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் ஒர்க் இருந்தால் கண்டினியூ பண்ணி ஈவினிங் 8 o'clockலாம் பேக்கப், அவ்வளோதான் டோட்டலாக முடிக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு போறீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்ல டின்னர் சாப்பிட்றீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, தூங்குறீங்க, சூப்பராக போச்சு டே. இதில் எந்த டென்ஷனும் இல்லை, எந்த பிரச்சனை. அதுதான் குரு வந்து ஒரு நார்மலோட பார்வையை பதிக்கிறாருன்னு அர்த்தம். 7ஆம் இடத்துல இருந்து இது வரைக்கும் அந்த பார்வையை நார்மலா பதிக்கும் போது நார்மலான மைண்ட் செட்டு, நார்மல் மோட்ல லைஃப் போயிட்டு இருக்கு, நார்மல் மோடு. இப்ப அக்ரெசிவ் மோடுக்கு மாறுவாரு. இந்த வக்ரம் அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. எப்பன்னா December 4th, அங்கிருந்து March 11th வரைக்கும் 95 days இருப்பாரு. இந்த 95 days ஒரு மாதிரி அக்ரெசிவ் மோட்ல மாறுவார். வேக 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 வேகமா எல்லாத்தையும் பண்ண வைக்கும். அமைதி இருக்காது. ஒரு பிளானுக்கு 4 பிளானை போடும். ஒரு விஷயத்த போய் பண்ணிட்டு திரும்ப அடுத்த விஷயத்துக்கு ஓடும். அதுதான் வக்ர காலம். 7th house அவரோட பார்வை பண்ண போகுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இதுல கெடுதல் இருக்குமான்னு எல்லாரும் கேட்டாங்க. பதட்டம், வேகம், பொறுமை இழந்த நிலைமை, கோபம், அதனால சின்ன சின்ன வருத்தம், சில பேருக்கு சில நோய்கள், இதெல்லாம் அந்த வக்ரத்துல வரதுதான். அப்போ அது நிதானமா இருந்தா நார்மல் ஆயிடுமா? நிறைய பேர் கேட்பேன். ட்ரை பண்ணுங்க, காமா இருக்க ட்ரை பண்ணுங்க, பண்ண விடாது. ஃபோர்ஸ் டு டூ சம்திங், எதையாவது பண்ணி அதை வேகம் எடுக்க வைக்கும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா நல்லது. பிரார்த்தனை நிறைய செய்யுங்க. பட் பொதுவாக இது வித்தியாசமான பயிற்சியா வருது இந்த முறை எல்லாருக்குமே. தனுசுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ திட்டமிட்டு செயல்படுங்க. வாழ்த்துக்கள். குரு எப்போ வக்ரம் அடைகிறாரு, எப்போ அவர் அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்போ மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க. மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்போ வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டில் 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும். 1 year ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது 2026 2026 மேல தான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்கிருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது October 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல ரெட்ரோகிரேட் ஆகிறது நீங்க பாத்தீங்கன்னா November 11th. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 March 11th வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் November 11th. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார். பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி December 4th வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி December 4th வராரு. அப்போ அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு மறுபடியும் அந்த வக்ரகதியிலே தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது March 11th 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்கிருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண. என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னும் டீட்டெயில் நீங்க நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். பிளஸ் இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட, உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்னத்துக்கு யோக கிரகமா, பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா,
குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.